உங்க கிட்னில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாகிறதுக்கு, கிட்னில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு, நச்சு கழிவுகள் வெளியேறி உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க எந்த வகையான மூலிகைகள், கற்ப மருந்துகளை எடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். முக்கியமா 5 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க கிட்னி புத்தம் புதுசு போல மாறும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்பெஷலாக நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வுகள், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே பார்த்துட்டு வரோங்க. யாருக்கெல்லாம் அதிகமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம்? ஏன்னா ஒரு சிலருக்கு சடனாக நான் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கலான்னு போனேங்க. இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு கிட்னியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நமக்கே தெரியும் இல்லையா, சில விஷயங்கள் நமக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துட்டோம், இல்லை அதிகமாக ட்ராவலிங்கில் இருந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டேன், கிடைச்ச உணவு சாப்பிட்டேன், நேரத்துக்கு சாப்பிடல, அந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி டயட் ரொம்ப நாளாக எடுத்துட்டேங்க, பாடியை ஜென்ரலாக நான் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரகங்களை நம்ம சுத்தி செய்யக்கூடிய, கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான மூலிகைகள், உணவு முறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிட்னியில் நிறைய பாதிப்புகள் வர காரணம் நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது, ஆல்கஹால் ஹேபிட் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, யூரின் போகும்போது எனக்கு நிறையா வருதே, முன்னாடிலாம் இல்லை, இப்போ நான் ஒரு 10 days அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்க, கிடைச்ச உணவு தான் சாப்பிட்டேன், சரியாக நான் ஹெல்த் பார்த்துக்க முடியல, இதுக்கப்புறம் எனக்கு யூரின் போகும்பொழுது நுரை வர மாதிரி தெரியுது, கால் வீக்கம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துருங்க. இதனோட மைக்ரோ ஆல்புமினுரியா டெஸ்ட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ யூரின் அனலைஸ் பண்ணும்போது இதையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ப்ரோட்டீன் லீக்கேஜ் எவ்வளோ இருக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. BUN அப்படின்னு போட்டிருப்பாங்க, பிளட் யூரியா நைட்ரஜன், இந்த லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது சிறுநீரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஜிஎஃப்ஆர் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பிலோ 50க்கும் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளா இருக்குது. அது 3rd ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு உள்ளா இருக்கலாம். நார்மலாக ஜிஎஃப்ஆர் லெவல் உங்களுக்கு 90 அபவ் 90 இருக்கணுங்க. 90க்கு மேலே 100, 105, 110 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வயோதிகத்தின் காரணமாக டியூ டு ஏஜ் ஃபேக்டர் நமக்கு என்னன்னா ஒரு 70, 75 வரைக்கும் மெயின்டைன் ஆகலாம். இதை விட குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சிறுநீரகங்களை பாதுகாக்கணும். இல்லை இன்னும் ஒரு கண்டிஷன் சொல்லட்டுங்களா, அடிக்கடி கிட்னியில் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும், கற்கள் உருவாகிறது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சிறுநீரகங்களை கற்கள் உருவாகுது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாராங்க. டெஸ்ட் எடுக்கிறாங்க, க்யூர் ஆகுது, மெடிசன் எடுக்கிறேன், திரும்பவும் எனக்கு யூரின் போகக்கூடிய இடத்துல அதிகமான ஒரு இன்ஃபெக்ஷன் தெரியுது, இச்சிங் தெரியுது, ரெட்னஸ் ஆகுது. ஆண்கள் இதே மாதிரி பாதிக்கப்படுறாங்க. யூரின் போகக்கூடிய இடத்துல ரெட்னஸ், சின்ன சின்ன கிராக்ஸ், அதாவது வெடிப்புகள் வர மாதிரி இருக்குது. ஸோ ஆண்குறியோட நுனி பகுதியில் டிப் ஆஃப் தி பெனஸில் சின்ன சின்னதாக எனக்கு கிராக்ஸ் இருக்குங்க. அப்படியே வலி என்னால் தாங்கவே முடியல, சின்னதாக ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு வலி. அப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. இதுக்கு பேசிக்காகவே நம்ம இப்போ அவுட் சைட் ஃபுட்லாம் நான் எடுத்துட்டேன், ஜென்ரலாக பாடியை டீடாக்ஸ் பண்ணணும், மெயினாக கிட்னியை நான் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கலாம். எப்படிங்க குடிக்கலாம்னா, தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. மாதத்துக்கு 5 நாள், இப்படி தொடர்ந்து ஒரு 3லிருந்து 5 மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு கம்ப்ளீட்டாக நமக்கு குறையிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்குங்க. சரி, அப்படி நம்ம சிறுநீரக பாதிப்பு அதிலிருந்து வெளியில் வரணும்னா, சிறுநீரகங்களை பாதுகாக்கணும்னா, ஜென்ரலாகவே நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மூலிகைகள் எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இதை பவுடர் ஃபார்மில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கஷாயமாக குடிக்கும்பொழுது இது ஜென்ரலாகவே
என்ன வகையான கிட்னி இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, யூரின் சரியாக போகலை, ஆண்கள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அதை சரி செய்கிறதுக்கும், கிட்னியிலேருந்து கழிவுகள் வெளியேறதுக்கும், ஒருவேளை கிட்னி சுருக்கம் இருந்தால் ஸோ அந்த சேதமடைந்த திசுக்கள் இதை தாண்டியும் இன்னும் சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நேரோ ஆயிருக்கும், சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் பிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது யானை நெரிஞ்சல். அது பொடியாகவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு யானை நெரிஞ்சல், 100 கிராம் அளவுக்கு வல்லாரை இலை பொடி. ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்கிறது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ வல்லாரை 100 கிராம் நம்ம எடுத்துக்கணும். யானை நெரிஞ்சல் 100 கிராம், கீழா நெல்லி 100 கிராம், நெல்லிக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இதனோட சோம்பு 100 கிராம், 5 மூலிகையும் நம்ம பவுடராக எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இந்த பவுடர் நம்ம எப்படி டீ மாதிரி கஷாயம் மாதிரி நம்ம குடிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வந்தவுடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை 5 நாட்களுக்கு குடிக்கணும். இல்லை ஏற்கனவே எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குங்க, கிரியேட்டின் லெவல் 1.8 2 இந்த மாதிரி இருக்குது, யூரியா லெவல் எனக்கு அதிகமாக இருக்குது, இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்தும் இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். ஒருவேளை இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, எனக்கு கால் பாதை எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்களுமே இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு 15-20 நாட்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஜென்ரலாக கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள், மாதத்தில் ஒரு 5 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 3-5 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஷாயத்தை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிட்டே வரணும். இந்த கஷாயம் எடுக்கிற அன்னைக்கு எடுக்கிற போது சில உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட், ஆல்கஹால் எடுக்காதீங்க. நான்வெஜ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க. அசைவ உணவுகள், முட்டை கூட எடுக்க வேண்டாங்க. ஒரு 5 நாள் விட்டுட்டிங்கன்னா பாடி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து டீடாக்ஸ் ஆகிடும், கழிவுகள் வெளியேறும், உடல் உள்ளுறுப்புகள் உங்களுக்கு பலப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அதிகமாக வெயிலில் போகிறது, இனிப்பு மற்றும் உப்பு அதிகமாக சேர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை தாண்டி உணவு முறையில் நம்ம காய்கறி வகைகளில் சுரைக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய் வகைகளை நல்லா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போதும் சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறும். ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறும்பொழுது தான் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம எடுக்கணும். ஸோ அதில் முக்கியமாக மில்லட்ஸ், சிறுதானிய வகைகள் எடுக்கலாம். கண்டிப்பாக தினந்தோறுமே நீங்கள் பார்லியை கஞ்சியாக செய்து, ஸோ பார்லி கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு, சீரகம் சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிவிட்டு அதையுமே காலையில் நீங்கள் உணவுக்கு முன் எடுத்துக்கலாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது இல்லை, இதை தாண்டி நமக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ஷ்ரிங்க் ஆகிருக்கு, சிகேடின்னு சொல்கிறாங்க, இதற்கான சித்த மருந்துகள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.